சண்டை முடியறப்பதான் போலீஸ்காரங்க வருவாங்க, அதுக்குள்ள ஓடிட்டாங்களே. என்னங்க இது அலும்பா இருக்கு? அப்படி யோ பாபு வாயோ, உன் மாமனார் வசமா மாட்டிக்கிட்டாரு, போய் பொண்ணை கூட்டிட்டு வா. சரிண்ணே. மரியாதையா வழிய விடுங்க. முடியாது. என் அக்கா பெத்த மவளை, அவர் மாப்பிளமா, வழிய விடு. விஜய், அவனை உள்ள விடாத. பாபு, பொட்டச்சிக்கு இவ்வளவு தில் இருக்குது, நீ ஆம்பளை சிங்கம், மதுரை வீர, அடிச்சு தூள் பண்ணுமா. மாமியாரே மன்னிச்சிடுங்க. கீதா, பாபு, இன்னைக்கு தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சார் உங்களுக்கு இறங்க வாயா. வலது கால் எடுத்து வச்சு வா. அப்படியே இறங்கி வா. தோல் மேல கை எடுக்காத, கைய போட்டுக்கிட்டே வா. ஐயோ 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 ஐயோ. அவர் பெரியவருப்பா, முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. வணக்கங்க. சின்ன சிறுசு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நான் இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்களை பிரிக்க முடியாத நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு மரியாதை. விஜய், அத்தாவுக்காக அவங்க அம்மா சேர்த்து வச்ச நகையெல்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு வா. வேண்டாங்க சார், நீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஒத்துட்டீங்க. நீங்க பெத்த மகளுக்கு உங்க கையாலே நகை எடுத்து கொடுங்க சார். இப்ப நேரம் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், இன்னும் 40 நிமிஷத்துக்கு சட்டு புட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வைக்க கேட்கல, அனுப்பி வைக்க கேட்கிறேன். நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ உயிரோடு இருந்தா தானே கல்யாணத்தை பத்தி பேசுவ. ராஜசேகர், இப்ப சந்தோஷம் தானே? என்னையே ஏமாத்திட்டீல? என் கல்யாண விஷயத்துல விஜய் ஏமாத்திட்டா, உன் பொண்ண நீ ஏமாத்த பாக்குற. நல்ல ஜோடி. இவங்க யாரு? என் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கீதாவை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் சாகிறதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்தை கண்ணால பார்க்கணும். சரி. அத்தா, தாலி என்கிட்ட இருக்கு. இந்த தாலி இவங்க கழுத்துல கட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சிருந்தேன். அந்த பாக்கி எனக்கு இல்ல. இப்ப இந்த தாலிய இவங்க கழுத்துல கட்டுறதுக்கு நீ உதவுமா? இந்த தாலி உங்க வேலையை மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க சார். நான் பாவம் பண்ணுவேன், உங்க கையாலேயே தாலியை கொடுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.